கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில ஒரு புதிய மின் திட்டம் கூட இவங்க கொண்டு வரல. இப்ப நிலுவையில் இருக்கிற திட்டம் இப்போ திமுக அரசுல புதுசா எதுவும் அறிவிக்கல, இருக்கிறதோட நடைமுறைப்படுத்தல. இருக்கிறதுல எவ்வளவு பெண்டிங் இருந்தது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இன்னொன்னு சொல்ல போனா மின்சாரத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல 4 முறை மின் கட்டணம் உயர்த்திருக்கிறார். 56% உயர்த்திருக்கிறார். இப்ப நாளையோட ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. ஊழல் வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரிகள் இன்னும் மனசு மாறல. அவங்க மாற்றத்துக்கு ஒரு மாதத்துல போய் எல்லாமே செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. இவ்வளவு அதாவது ஏன் இந்த மின்சார பிரச்சனை நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில ஒரு புதிய மின் திட்டம் கூட இவங்க கொண்டு வரல. இப்ப நிலுவையில் இருக்கிற திட்டம் கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் திட்டம் கடந்த 12 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தல. அந்த 14,000 இப்ப தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் பாத்தீங்கன்னா பீக்ல 21,000 மெகாவாட். ஆனா தனியார் அரசு எல்லாம் சேர்ந்து உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட் இருக்கு. அந்த 36,000 வந்து சீசனல் 9,000 மெகாவாட் வந்து சீசனல் இந்த காற்றாலைகள் இருக்கு. அதுல 9,000 மெகாவாட் அது வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் தான் வரும். இப்போ திமுக அரசுல புதுசா எதுவும் அறிவிக்கல, இருக்கிறதோட நடைமுறைப்படுத்தல. இருக்கிறதுல எவ்வளவு பெண்டிங் இருந்தது. அதுல ஒண்ணு மட்டும்தான், அதுல 800 மெகாவாட் மட்டும்தான் இப்போ நடைமுறைப்படுத்தியிருந்தா கடைசியில. ஆக அவங்களுக்கு என்னன்னா அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல ஒவ்வொரு யூனிட் வந்து 3 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் உற்பத்தி செய்யலாம். இன்னொன்னு அரசாங்கம் வந்து வாங்குது. அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் வாங்குது. தனியார் உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல இருந்து தமிழக அரசு 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குது. அதுல அப்போ கமிஷன் அதிகமா அதுல வரதுனால அவங்க யாருக்கும் வந்து அரசாங்கம் உற்பத்தி செய்யணும்னு விருப்பம் இல்லை கடந்த ஆட்சியில். அதனாலதான் இவ்வளோ நட்டம். இன்னொன்னு சொல்ல போனா மின்சாரத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல 4 முறை மின் கட்டணம் உயர்த்திருக்கிறாங்க. 56% உயர்த்திருக்கிறாங்க. இதுல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலா மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்தும் இன்னைக்கு நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஊழல் தான். டிரான்ஸ்பார்மர் ஊழல்லாம் பாத்தீங்க. 32 பேர் ஒரே டிட்டோ டெண்டர் கோட் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஒரு மோசடி காட்டல் அது. இதெல்லாம் வந்து விசாரணை இப்ப சிபிஐ விசாரணைன்னா இல்ல சிபிசி அதை இப்ப இந்த இதுல பட் எங்க சிபிஐ விசாரணை கொடுக்கும். இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். இப்ப நாளையோட ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. ஊழல் வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாசம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவுல நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமா மாத்துறது. ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரிகள் இன்னும் மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.